ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாய் ஒரு விஷயம் உங்களை சந்தித்ததில் சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லும். ரோமர் எழுதின நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்புவோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை நாம் தியானத்துக்கு ஓய்வு நாள் ஆராதனைக்காக எடுத்துக்கொள்வோம். ரோமர் 12:11. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இல்லையா சொல்லுங்களேன். வசனம் இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் சொல்லும்படியான காரியம் இதுதான். நான் ஒரு வசனம் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, ஆண்டவர் இங்க சில பிள்ளைகளை அவங்க நாமத்தின் மகிமைக்கென்று உருவாக்கி இந்த சபைக்கு தூணா நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் இது. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்ல, அசதியா இராத, ஜாக்கிரதையா இரு, ஆவியில அனலா இரு, அதோடு நின்றுடாத, கர்த்தருக்கு ஊழியம் செய். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அசட்டை கர்த்தருக்கு பிரியமில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டையாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். ஆமென். 2025 பார்டர்ல இருக்கிறோம். 2026 அதுக்காய் நாங்கள் வருஷம் 40 நாள் உபவாசத்துல உட்கார்ந்து கர்த்தர் என்ன பேசுறார் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களையும் சொல்லி சபைக்காய் காத்திருக்கிறது உபவாச நாட்கள் இருக்கிறோம். 2026 எப்படி இருக்க போகுதுன்னா, நிச்சயமா இயேசுவின் இரக்கத்தை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாத வருஷமாய் இருக்க போகிறது. Never expect mercy in 2026 from God. ஏன்னா 26 என்ற எழுத்து யெகோவா தேவனுக்குரியது. யாவே என்கிற இந்த கூட்டுத்தொகை 26 குறிக்கும். வேதத்துல ஒவ்வொரு எண்ணுக்கும் 5 கிரேஸ், 7 பூரணம். ஆனா அதே சமயம் இந்த 2026 இந்த 26 என்பது யெகோவா தேவனுக்குரியது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க நீங்க இறக்கும், ஊந்து எழுந்துக்கிறது, மறுபடியும் போயிட்டு வர்றது, அல்லேலூயா, அந்த இதுவே இருக்கவே இருக்காது. சோ பி கேர்ஃபுல். அசதியாயிராமல் எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருங்க, அனலா இருங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள். யாவே தேவன் எப்படிப்பட்டவர்? யெகோவா தேவன் கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, பழிக்கு பழி, ரத்தத்துக்கு. அல்லேலூயா. சோ உங்களுக்கு வருகிற நாட்கள் சுத்திகரிப்பா இருக்கட்டும். சோ 2026ல பழைய காரியங்கள் இல்லாமல் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்யப்படுற ஊழியங்களையும் ஊழியத்தின் மத்தியும் எழுப்புதல் இருக்கும். ஆனா நிறைய பேரை கர்த்தர் தள்ளி விடுவார். ஏன்னா பிரயாசப்பட்டவங்க ஜெயிச்சுருவாங்க, பிரயாசம் இல்லாமல் ஏனோ தானு ஒண்ணும் அடி வாங்கிப்பாங்க. அல்லேலூயா. அதனால ஜாக்கிரதையா இருங்க. 2026 அது ஃபாதர் காடோட இயரா இருக்க போகுது. அல்லேலூயா. நான் நினைப்பேன், இயேசுநாதர் வரும்போது மனசு மாட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை ஒரு மேல இருந்து வரும்போது, ஆண்டவரே நம்ம மன்னிங்கன்னு கிட்ட கூட இறக்கம் உள்ள விட்டாங்க. ஒருத்தர் கேட்டாங்க, ஏன் பாஸ்டர் இயேசு வருக இயேசுக்கு தெரியல? ஏன்னா நீ அழுது கேட்டா அவர் இறக்கப்பட்டு சொல்லிடுவாருன்னு தான் பிதா மறைச்சு வச்சிருக்கிறாங்க. இல்லையா? அப்ப இயேசு வரும்போது, ஒருத்தர் சொன்னார், ஒரு பெரியவர், அவர் வரும் போது நான் கரெக்டா பீச் ஆண்ட போய் பாஸ்டர் இல்லைன்னா கூட நானே முங்கி எழுந்துருவேன். இல்லையா? நான் சொன்னேன், அவர் வருவாரு, இயேசுநாதரா வருவாரு. ஆனா வசனம் சொல்ல, அவர் பிதாவின் மகிமை பொருந்தியவரா வருவார். அந்த மகிமைக்குள்ள இறக்கலாம் செல்லாது. லாஸ்ட் டைம் தான். அல்லேலூயா. சோ கர்த்தர் உனக்கு பேசுறாரு. இந்த கடைசி மாத வருஷத்தின் கடைசியில் இருக்கிறீங்க. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்க, அனலா இருங்கள். வாசிக்க அந்த வசனம் மறுபடியும். ஆவியில எப்படி இருங்க? அனலா இருங்கள். அல்லேலூயா. எப்ப நம்ம நினைச்ச நேரத்துல தேவ பிரசன்னத்தை கொண்டு வரணும்னா, நம்ம கர்த்தருக்குள்ள விழுந்து போகாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கணும். விழுந்து எழுந்துக்கிறோம்னா தேவ பிரசன்னத்தை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஊழியக்காரனுக்கும் தேவ பிள்ளைக்கும் எப்ப கர்த்தர் அழைப்பு கொடுக்குறாரு, என்ன கொடுக்குறான்னு தெரியாது. ஊழியத்துக்கு போய் டயர்டா படுத்துட்டு இருக்கிறேன். 1 மணிக்கு தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 1:30 மணிக்கு ஒரு போன். எனக்கு தூக்கம் கண்ணு இழுக்குது, ஜேர்னி டயர்டு. சமயத்துல ஒரு அம்மா போன் பண்ணாங்க. போன் பண்ணி, தம்பி என் பையன் ரொம்ப குடிச்சிட்டு அமக்கலம் பண்றான். ஒரு பிலீவர், வேற சபை பிலீவர்.
உங்க அப்பா ஐயாவுக்கு போன் அடிச்சா அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரியா, நீதான் மாட்டின அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சரிம்மா என்ன பண்றான்? இல்ல ரொம்ப அமகலம் பண்றான், இந்த கெரசின் ஸ்டவ் எடுத்தா மேல நெருப்பட்டுச்சு, குடி போதுல என்ன பண்றேன்னு தெரியல, 2 பொட்டை பிள்ளைங்களை வச்சிருக்கிறேன், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இல்லையா சொல்லுங்களேன். சரிம்மா நான் என்ன பண்ணோம், கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டாங்க. இல்லம்மா தூக்கமா இருக்குது எனக்கு, நான் ஜெபம் பண்றேன் போன்லயே, நான் ஜெபிச்சுக்கிறேன் சொல்லிட்டு படுத்துட்டேன். திருப்பி போன் அடிக்கிறாங்க 3-4 முறை. 3வது முறை அவங்க போன் அடிக்குமா, எனக்கு சொன்னா ஸ்பீக்கர்ல போனுமா போன, ஒரே ஒரு ஜெபம், கர்த்தாவே இந்த ஆவியை உடைச்சு ஆதாமுக்கு வந்து அயர்ந்த நித்திரை வரட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அவனுக்கு நித்திரை வரணுமோ இல்லையா, எனக்கு வந்துடுச்சு. அல்லேலூயா. தூங்கிட்டேன். காலையில எழுந்துக்கினா ஒரு 11 மணிக்கு தான் எழுந்திருப்பேன் போல. எழுந்து வந்து அந்த ஞாபகம் வந்துச்சு, கனவுல பண்ண மாதிரி இருந்தது. டக்குன்னு அந்த அம்மாக்கு போன் பண்ணி என்னமா ஆச்சு அப்படின்னு. இன்னும் எழுந்துக்கவே இல்லை பாவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் இத சொல்றேன்னா, அனலை குறைய விடவே பலிபீடத்தின் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். நீங்க வேணா பாருங்களேன், கொஞ்சம் பாஸ்டமா ஊழியத்தை விட்டு கொஞ்சம் விலைக்கு போங்களேன், உங்க பிரசன்ஸ் குறையும், உங்க காரியங்கள் குறையும். ஐக்கியம் கூட எப்படி வைக்கணும்ன்றது முக்கியம். ஆவியில எப்படி இருங்க, அனலா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்படிப்பட்ட மனுஷனை தேடுகிறார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல 3:15 உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்லாமல் அனலும் அல்லாமல். ஒண்ணு குளிராயிரு, இல்லைன்னா இல்ல சொல்லுங்களேன், இந்த வெதுவெதுப்பாவே இருக்க கூடாது. ஒண்ணு போனா வெளில. ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு நரகத்துக்கு போறான் தான். அல்லேலூயா சொல்லுங்க. வாரம் சர்ச்சுக்கு போனா ஆனா எங்க போயிட்டானா? அதுக்கு நீ வராமல போவாமல. ஆண்டவர் எப்படிப்பட்ட மனுஷனை தெரிஞ்ச ஒண்ணு என்ன தெரிஞ்சு கொண்டதற்கு நோக்கம் உண்டு. அந்த அழைப்பை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்படி சொல்றாருன்னா, ஒண்ணு குளிராயிரு இல்ல. அல்லேலூயா. சயின்டிஸ்ட் சொல்றாங்க, ஒண்ணு ஹாட் வாட்டர்ல ஜெர்ம்ஸ் தங்காதான், கிருமிகள். கோல்டு வாட்டர்ல தங்காதான். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீ எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? இல்ல கொஞ்ச நாள் எப்படிங்க, கொஞ்ச நாள் அப்படிங்க. அல்லேலூயா. கொஞ்ச நாள் நான் நல்லா ஆண்டவர் சபைக்கு வருவேன், ஜெபத்துல வருவேன், ஊழியத்துல வருவேன். டக்குன்னு நம்ம முறுமுறுத்துறது, நான் கடவுள் இந்தாங்க செஞ்சாரு போங்க என்ன போ. அல்லேலூயா சொல்லுங்களேன். எகிப்துல இருந்து வந்தவங்க என்ன சொன்னாங்களா தெரியுமா? ஏன்டா ஃபீல் பண்றான்னு கேட்டா, எகிப்துல நாங்க சாப்பிட்ட கொம்மட்டி காய்களும் வெள்ளரிக்காய்களும் வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். எதை நினைக்கிறான்? எதை நினைக்கிறானா? வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் நினைக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவனுங்களுக்கு மண்ணா வச்சிருக்காரு, உனக்கு இறைச்சி வச்சிருக்காரு. அது மாதிரிதான் நம்ம இன்னைக்கு அங்க இருந்தாலே நல்லா இருக்குமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். இருந்துக்கோ, யார் வேணான்னா போக போறது நரகத்துக்கு போக போற. நல்ல கவனிங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை சில காரியத்தை உங்களை இருதயத்துல போட விரும்புறாரு. அனலா ஆயிருங்கள். ஆமான்னு சொல்லுங்களேன். கிறிஸ்துவ ஜீவன் சும்மா ஆறி போன விஷயமா இருக்கக்கூடாது, ஃபயரா இருக்கணும். அத உன்னைக்கு ஆவி எப்படிங்க ஸ்பிரிட் வீழ்ச்சின்னு இருக்கணும், அனலா இருக்கணும், கர்த்தருக்குள்ள நெருப்பு மாதிரி இருக்கணும். அபிஷேகம்னு உன்னை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உன்னை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அதை வச்சு கொண்டு சும்மா இருக்க கூடாது, அதை வைத்து கொண்டு ஒண்ணு இருக்க சும்மா இருக்க கூடாது. ராக்கெட் போறதுக்கு உந்து சக்தி இருக்குது இல்லையா, அதை உடைய வல்லமையுடையது, அந்த காற்றுல பல கோடி வல்லமை நமக்குள்ள கொடுத்திருக்கிற. எத்தனை பேர் ஆமன்னு சொல்றீங்க? இல்ல சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். பரலோகத்தை பாத்துக்கிறீங்களா? 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 பார்த்தவன் சொல்லும்போது அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்ற. வேதம் சொல்லுகிறது 1 பேதுருல 1ஆம் அதிகாரத்துல ரொம்ப பிடிச்ச வசனம், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அவருக்கு தெரியும் பரலோகத்துல என்ன இருக்குதுன்ட்டு. பொக்கிஷாலைய பார்த்திருப்பாரு, பிதாவின் சத்தத்தை கேட்டிருப்பாரு, இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டிருப்பாரு. அந்த தெய்வம் உனக்குள்ள ஆவியில அனலா இருந்தாருன்னா ஆண்டவர் கொடுக்கிற திசையில உன்னை சரியாய் நடத்த முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில சமயம் நம்மளால டிசிஷன் எடுக்க முடியாது.
அப்ப உள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் மிகவும் அரிதாவும் ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு தான் சொல்றாரு, ஆவில அனலாயிரு. கர்த்தர் உன்னை பயன்படுத்துற நேரத்துல இந்த அனலை இழந்து போயிடுச்சுன்னா I can't do anything. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அனலா இருக்கணும். விழுந்து விழுந்து எழுந்துற வாழ்க்கை கர்த்தர் விரும்பல. இந்த ஸ்பிரிட்ல ஒரு பிரைட்னஸ், ஃபயர் இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இப்ப சொல்ற, நீ குளிராவது இரு, அனலாவது இரு, இல்லன்னா உன்னை வாசிக்கலாம். அந்த வசனத்தை மட்டும் இருக்கிறபடினால ஏன் வாய் வந்து வாந்தி பண்ணி போடுறாரு? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் அப்படி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொடுக்கிறாரு? வேதம் சொல்லுகிறது, நாமெல்லாம் யாரான் தெரியுமா? எபேசியரின் புஸ்தகத்துல 4 அதிகாரம் 12 வசனம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின், அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப ஏன் உன்னை வாந்தி பண்றாருன்னா, சபை என்னவா இருக்குதா? சபை என்னவா இருக்குதா? அல்லேலூயா சொல்லுங்க. the body of Christ. இப்ப நீ எங்க உட்கார்ந்து இருக்கிற? எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டே சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது, கிறிஸ்துவின் சரீரமாகிய. இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிற? எங்க உட்கார்ந்து இருக்கிற? அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப சரீரத்துல உட்கார்ந்து இருக்கிறன்னா, இப்ப உள்ள உட்கார்ந்து இருக்கிற உங்ககிட்ட சொல்றாரு வாந்தி பண்ணி போடுவன்னா, நம்ம எங்க இருக்கு? எங்க இருந்தா வாந்தி பண்ணி போடுவான்? அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க இருந்து வாந்தி வரும்? செட் ஆகலன்னா என்ன பண்ணும்? வாந்தி பண்ணும். சில சமயம் நமக்கு பாருங்க, நமக்கு செட் ஆன ஒரு விஷயத்துல உள்ள அப்படியே பரத்தினே இருக்கும். எப்படா அதை வாமிட் பண்ணுவோம், எப்படா எடுத்து தள்ளி போட்டுருவோம், அதுன்னு ஒரு எண்ணமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்க ஊழியத்துல ஒரு முக்கியமான ஊழியம் ஜெனரேஷனல் கர்ஸ் பிரேக்கிங், பரம்பரை சாபத்தை முடிக்கிற ஒரு ஊழியம். அந்த ஊழியத்துல உடைக்கும் போதே வாமிட் எடுக்கலாம். சுத்தமா பிளட் வாமிட் வரும். பாஸ்டர்ஸ் எடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். அந்த ஊழியத்தை நாங்க செய்யும் போது, சுத்தமா 200 பேர் 100 பேருக்கு மத்தியில செய்யும் போது பாப்போம், சில பேர் அத்தவன் வாந்தி எடுத்துருவானோ பார்த்தா அசிங்கமாயிடும். என்ன பண்றான் தெரியுமா? என்ன பண்றான்? வந்தத ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவான். இதைத்தான் ஆண்டவர் சொன்ன, நாய் தான் கக்கினதை விட்ட பாவம், வர்றது சாபம், அதை ஏன்டா முழுங்குற? அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ஆண்டவர் சரீரத்துல சபையில உட்கார்ந்து இருக்கிற நீ, ஆண்டவர் சொல்றாரு நீ அனலா இல்லைன்னா என்ன பண்றாரா? அவர் பண்ணல, அவருக்கு அந்த சரீரத்துல அது செட் ஆகாம உட்காந்துக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனம் வாசிக்கலாம். மறுபடியும் வசனம் வாசிக்கலாம். இப்ப நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கீங்க? சரீரத்துல உட்கார்ந்து. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சரீரத்தில் இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன்? எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் சரீரத்தில் உட்கார்ந்து இருக்கணும். தன் மனவாட்டிக்காக வரப்போறாரு. தன் சரீரமாகிய மனவாட்டிக்கு தான் அவர் வரப்போறாரு. அப்ப அந்த சரீரம் அவருடையதா இருக்கிறபடியால் அது தீட்டுப்படுவதை அவர் விரும்புவதோ இல்லை. அதுல அவர் குறைவுபட்டதை அவர் விரும்புறது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க ஊரை பத்தி ஐயா சொன்னார், கண்ணகி நகர்னு போட்டு பாருங்க. இப்ப முடிச்சுட்டு போனாங்க சர்வீஸ்க்கு. காலையில சேட்பட்டில் ஒரு சர்வீஸ் முடிச்சோம். கண்ணகி நகர்னு போட்டு பாருங்க. ஐயா கேட்டார், ஐயோ இந்த ஒரு வீடியோ பார்த்தேன் கொடூரமாகுது அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லாத பாவமே இருக்காதுங்க, டிசைன் டிசைனா இருக்கும். கேட்கும் போது தம்பி கூட வந்திருக்கிறாப்புல தெரியும்.
அப்படிப்பட்ட இடங்கள்ல ஊழியம் செய்யறது ரொம்ப கடினமா இருக்கும். ஆனாலும் ஆவியானோட துணையால செய்து கொண்டு இருக்கிறோம். மலையில சொல்லுங்களேன், நல்ல கவனிங்க. அப்படிப்பட்ட சரீரத்தான சபையில அந்த பிள்ளைகளை உட்கார வச்சு அவங்களை மறுரூபப்படுத்துறதுல பெரிய பாடு. ஆனால் அதை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். மலையில சொல்லுங்களேன். இப்போ நீ புரிஞ்சு கொள்ள வேண்டியது, நீ கர்த்தருடைய இருதயத்துல இருக்கிற, நீ அனலா இருக்கணும். அல்லேலூயா. இந்த சரீரம் எப்படி வேலை செய்து தெரியுமா? நாம எல்லாம் கூட்டி கட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்திலிருந்து வாசி. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறை உள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். கால்ல முள்ளு குத்திச்சு, எங்க தண்ணி வருது? அழுக. எது கத்துது? சொல்லுங்களேன். கால்ல முள்ளு குத்துனப்பா வேணும்டா உனக்கு என்ன சேஷ்ட பண்ண சொல்றமா? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்? ரசிச்சு ருசிச்சு. ஏன்னா ஒரு அவய கஷ்டப்பட்ட மற்ற அவயமும், ஒரு சரீரம் சந்தோஷப்பட்ட மற்ற சரீரமும் சந்தோஷப்படும். இப்ப நீங்க எல்லாம் என்னவா இருக்கிறீங்க? ஒரே சரீரம். அவங்க ஒரு பிரச்சனைன்னா நீ என்ன சொல்லணும்? நீயும் அந்த முள்ளுக்கு ஒரு பங்கா பாகமா இருந்தது கிளீன் பண்ணணும். வேணும் வேணும் நான் பண்ண கோலம் அனுபவிக்கணும். சொல்லுங்களேன். நமக்கு சோதனை வந்தா கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். அடுத்தவனுக்கு சோதனை வந்தா கர்த்தர் அவனை தண்டிக்கிறார். சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட இந்த சரீரம் எப்படி வேலை செய்யணும்னு காமிக்கிறார். வாசிக்கலாம் அடுத்த வருஷம். நீங்க கிறிஸ்துவின் யாரு பாடியா இருக்கிறீங்க? சபை கிறிஸ்துவின் சரீரம். அதுல உள்ள உட்கார்றது யாரு? நீங்களே நானே யாரு? நீ நானே யாரு? நீங்களே கிறிஸ்துவின் பக்கத்துல பார்த்து சொல்ல, நம்ம தான் கிறிஸ்துவின் சரீரம். சொல்லுங்களேன். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். கை ஒருத்தர், கண்ணு ஒருத்தர், பாடி பார்ட்ஸ் ஒருத்தர். ஆனால் நீங்கள் சேர்ந்தால்தான் பூரண கிறிஸ்துவின் சரீரம். இப்ப நீ உள்ள இருக்கிற, நீதான் சரீரம். சபையாக இயேசுவின் சரீரத்துல இருக்கிற. That same time நீயும் ஒரு பார்ட்டா இருக்கிற அந்த சரீரத்தில். எத்தனை பேர் விசுவாசம்? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம கிறிஸ்துவின் சரீரத்துல அவயமா இருக்கிறோம். இந்த அவயம் எப்படிப்பட்ட பரிசுத்தமா இருக்கும், எப்படிப்பட்ட வல்லமை எழுதா இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா இருக்குது. அந்த செல்ஃபி வச்சோடனே வாயம் கையை இப்படி போயிட்டு இன்ஸ்டாகிராம்ல போடுறது. கேசுநாதர் சரீரம் பண்ணுமா? ஆடுறது, ஓடுறது. அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல பாஸ்டர் ஒரு ஜாலிக்கு போடுறேன், அது கீழே கமெண்ட் பாரு பச்சை பச்சையா பேசுறேன். சொல்லுங்க. அப்ப நீ கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிற, அது எப்படிப்பட்ட அவயமா இருக்குது? தொடர்ந்து வாசிக்கலாம். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், முதல்ல புரிஞ்சுக்க, நீ சரீரமா இருக்கிற கிறிஸ்துவின் சரீரம். You are the part of the body of Christ. அது சொல்ற, நீங்கள் தேவனான சபையில் முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்கள் மிராக்கிள்ஸையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறார். எல்லாம் யுனைட்டடா வேலை செய்யும். இப்ப சொல்ற அனலா இருக்குன்றாரு. ஏன்னா இது என் சரீரம், உன் சரீரம் மாத்திரம் அல்ல, இது என்னுடைய சரீரமும். சரீரத்தை தீர்த்துப்படுத்துவோமா? சரீரத்தை தீர்த்துப்படுத்த முடியுமா? உடன்படிக்கை பற்றிய தொட்டவன் செத்து போயிட்டான்.
எவ்வளவு கிருபை, உடன்படிக்கை பற்றிய தொடர்ந்து இல்லாம பல நாட்களை தள்ளி தள்ளி விட்டுனுக்குறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மாளிகையாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப இந்த சரீரத்தில் இருக்கிற நாம உள்ள அனலா இல்லைன்னா அவர் என்ன பண்ணிடுறாரா? இருதயத்திலிருந்து துப்பிடுறாரு. நம்ம இருதயத்தில் நம்மளை வெளியேற்றுறார். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். அப்ப கிறிஸ்துவின் சரீரத்துல இணைக்கப்பட்டிருக்கிறியா? சபையோட இணைக்கப்பட்டிருக்கிறியா? அந்த அனலை தக்க வச்சுக்கணும், அந்த அக்கினியை தக்க வச்சுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜபமே ஜபத்திலே இருந்துட்டு இருக்கணும், ஊழியத்தே இருந்துட்டு இருக்கணும். பாசமா பாஸ்டருக்கு போன் பண்ணி நாங்க என்ன செய்யணும்னு கேட்கணும். அல்லேலூயா. நீங்க பண்ற கூத்த பார்த்து அவங்க நீங்க சைலண்டா இருந்தா போதும் சிஸ்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லாம அதனுடைய பணியை இணைந்து செய்யுங்க. மறுபடியும் சொல்றேன், நான் சொல்ல வேண்டிய வார்த்தை வேற. கர்த்தர் சொல்ற ஆவியில அனலாயிரு. கர்த்தருக்கு இந்த நியூ இயர்ல நீ செஞ்சுதான் ஆகணும், ஆத்துமாதாயம் பண்ணிதான் ஆகணும். பாஸ்டர் ரொம்ப டஃப்பான இடம் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்களேன். டஃப்புக்கெல்லாம் டஃப்பை நாங்க பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் இடத்த. அல்லேலூயா சொல்லுங்களேன். என் பொண்ணு ஒரு மக சொன்ன, அப்பா தொடப்பு கட்ட கிடப்புகள் அச்சா வாங்கிக்கோ, கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க. செருப்பு கிருப்பு எது வந்தாலும் வாங்கிக்கோ. நான் அனுப்பிச்சதுனால கார்த்திகை தீபம் வர ஊழியத்துக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. மார்க்கெட்டிங்கும் காஸ்பலுக்கும் வித்தியாசம் இருக்குது. மார்க்கெட்டிங் எப்படின்னா, ஒரு மனுஷங்கிட்ட ஒரு மணி நேரம் தொண்டை தண்ணி வித்தல் கத்தி ஒரு பொருளை நீ வித்துட்டு ஒரு பொருளை பத்தி நீ பேசி மார்க்கெட் பண்ணி அவன் அதை வாங்காம போயிட்டா உனக்கு டைம் நஷ்டம், உன் எனர்ஜி நஷ்டம். ஆனா அதே சமயம் காஸ்பல் நீ போய் ஒருத்தங்கிட்ட ஒரு மணி நேரம் இயேசுவை பற்றி சொல்லி அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் கர்த்தருக்கு மகிமை, இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் கர்த்தருக்கு மகிமை. ஏன்னா நீ அறிவிக்க வேண்டியது அறிவிச்சிட்ட. சொல்லுங்க. நிறைய பேருக்கு அவன் ஏத்துக்கலன்னா நோ ப்ராப்ளம், நீ சொன்னது கடைசி நாள் அவன் நியாயம் தீர்ப்பான். என் மகன் அனுப்பிச்சனே, என் மகள் அனுப்பிச்சு நீ மனம் தரல. யாரோ ஒருத்தர் சொல்லி ஆண்டவர் சமூகத்தை வந்து உட்கார்ந்து இருக்கிற நீ சொல்லி வர வேண்டிய எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேரை கிராஸ் பண்ணி போறோம்? ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஆபீஸ்ல, எதிர் வீட்டுல, பக்கத்து வீட்டுல. அதே சொல்லுங்களேன். நீ அதை சரீரத்துல இணைக்கப்பட்டிருந்தா சரீரத்தின் போஷாப்புக்கு நீ வேலை செய்வ. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. சொல்ற நீ அந்த சரீரத்துல இணைக்கப்பட்டு நீ உள்ள அனலா இருக்கணும். இல்லன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? இல்ல பாஸ்டர், ஆண்டவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு பாஸ்டர். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல மூன்றாம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டாரா? அவர் மனுஷனை துரத்தி விட்டு, அந்த மனுஷன் என்ன பண்ணாரு? துரத்தி விட்டு. இது பேர் தான் வாந்தி எடுக்கிறது. ஏதேனை விட்டு இப்போ ஒரு உயிருள்ள ஏதேனா இருக்கிறாரு. ஏன்? ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியல, கர்த்தர் சொன்னதை கேட்கல, கர்த்தருடைய செயலை கீழ்ப்பல்ல, செய்யாதன்னு சொன்னதை செஞ்சாங்க. இப்ப அவர் ஏதனை விட்டு என்ன பண்ணிட்டாரு? அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நமக்கு சரீரம் நல்லா இருக்கணும்னா நமக்கு ஒவ்வாம என்னதான் பண்ணி ஆகணும்? அப்பதான் சரீரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். எங்க சபைக்கெல்லாம் மனம் திரும்பி வருவாங்க. என்னங்க மனம் திரும்பி எல்லாம் தான் வராங்க? ஒரு மாசமும் மனம் திரும்பி வரவங்க எல்லாம் இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அச்சிட்டு அனுப்பிட்டா கூட திருப்பி மனம் திரும்பிட்டு. ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுவார், அவருக்கு அடிக்கடி உதத்தான் ஆண்டவர் அச்சுக்கப்பட்டு உள்ள வந்து பின்னாடி போய் சிகரெட் குடிக்கிறது. ஜாம் பண்ணி விட்டேன். அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட், ஆட்டோ ஆக்சிடென்ட். திருப்பி வந்தார், அழுதார், ஐயா எனக்கு ஒரு மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. சரி ஜாம் பண்ண உள்ள திருப்பி ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் டேஸ்ட் போயிடுச்சு. இல்லையா சொல்லுங்களேன். நானும் என்னதான் பண்றது, முரட்டாட்டமா இருக்கு, நான் விட்டுட்டேன். அடுத்து ஒரு ஆக்சிடென்ட். நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. இந்த ஆக்சிடென்ட்ல ஆட்டெல்லாம் தூள் ஆயிடுச்சு, கூழ் ஆயிடுச்சு. 2 அடி தான் அவருக்கு. என்ன தெரியுமா?
பல்லு எல்லாம் கொட்டி போச்சு, நாக்கு கிழிஞ்சு போச்சு. சொல்ல இந்த வாயை தவிர வேற எங்கேயுமே அடி கிடையாதுங்க. இந்த வாயில தானே விட்ட போக, இந்த நாக்குல தானே குடிச்ச. அல்ல சொல்லுங்களேன். பிரதர் 2 பேருக்கு நாங்க தெரியும், ஐயா அப்படின்னு வந்து நிக்கிற. ஏன்னா ஆண்டவரை பொறுத்திருக்க சரீரம் பரிசுத்த குலைச்சல் ஆகுவதை அவர் விரும்புவதே இல்லை. அதனால கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னை வாந்தி பண்ணி போடாதபடிங்க அனல் ஆயிரும். இந்த அனல் குறைய ஏதனை விட்டு துரத்திட்டாருன்னே வசனம் சொல்லு. துரத்தினாரா இல்லையா? இல்லையா சொல்லுங்களேன். அந்த ஏதன் இயேசுவின் இருதயம் போல அங்கதான் இருக்கணும் நம்ம. அந்த அனல் குறையும் போது, அந்த அபிஷேகம் குறையும் போது ஆண்டவர் நம்மளை துரத்தி. சமீபத்துல அம்பாசமுத்திரம் பகுதியில் போயிருந்தேன். அபிஷேகம் ஆண்டவர் வல்லமை இறங்கி வந்தார். பிலீவர்ஸ் சர்ச் இந்த ஒரு சர்ச்சில் நான் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது எல்லாருக்கும் ஜெபம் பண்ண, எல்லாரும் அபிஷேகத்தில் என்ன பண்ணாங்க, எல்லாம் ஃபுல்லா வராங்க. ஒரு அம்மா மட்டும் அப்படி இதோ பிடிச்சிருக்குது, ஏதோ சேர என்னன்னா கை காலம் நடுங்குது. நான் கேட்டேன், என்ன பண்ண? பாஸ்டர் அபிஷேகம் வருது என் மேல, அது வரக்கூடாது. நான் கேட்டேன், ஏன்? இல்ல நான் மாற வேண்டியது இருக்குது, மாறின பிறகு வரட்டும். நீ மாறின பிறகு அபிஷேகம் வரணும்னா உன்னால மாறவே முடியாது. அபிஷேகம் வந்த பிறகுதான் மாற்றமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? அல்ல சொல்லுங்க. அப்ப உனக்கு மாற்றம் எங்க கொடுக்கிறாரு ஆண்டவரு? அபிஷேகம். அனலை எங்க கொடுக்கிறாரு? அல்ல சொல்லுங்க. ரோமர் 8:11 ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின சொல்லுங்க. 3 காரியம் நமக்கு அக்னியில நடத்துறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்றேன், 3 சொல்லி நான் உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன். அனல் எப்படி பாஸ்ட் ஆகுது? வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. இயேசுவின் சரீரம் ஈஸ்டர் அன்னைக்கு, குட் ஃப்ரைடே முடிஞ்சு ஈஸ்டருக்கு என்ன பண்ணு? இயேசுவின் அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. இப்ப மரிச்சிருக்கிறார் இயேசு சரீரம். அல்லேலூயா. இப்ப அதை யார் எழுப்புறது? ஆவியானவர் எழுப்புறார். அன்றும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். எப்படி இருந்தாலும் உங்களுக்குள்ள இயேசு சரீரமா இருக்கிறாரு. இயேசுவே ஆனாலும் ஆவி இல்லைன்னா அவர் என்னத்தான்? வெறும் சரீரம். அன்றும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியா. இப்ப அந்த சரீரத்தை யார் எழுப்புறா? ஆவியானவர். இயேசுவின் சரீரத்தை யார் எழுப்புறா? பரிசுத்த ஆவியானவர். இயேசுவின் சரீரமாகிய சபையை யார் எழுப்புறா? ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். அதே சொல்லுங்க. அப்ப சரீரம்ன்றது 2. இயேசுவின் சரீரம்ன்றது 1. எதை குறிக்குது? ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை சபைகளா இருந்தாலும் ஆவியானவர் இல்லாத சபை செத்த சபை தான். இயேசு ஆராதிக்கிறாங்க, ஆனாலும் அது செத்த சபை. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சரீரமே இருந்தாலும், இயேசுவின் சரீரமா இருந்தாலும், ஆவி இல்லாத வரைக்கும் அவர் சரீரமா தான் இருந்திருக்கிறார். ஆவியானவர் வந்து அவரை உயிர்ப்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதே போல இயேசுவின் சரீரத்தை உயிர்ப்பித்தது போல இந்த கடைசி நாள் இயேசுவின் சரீரமாகிய சபையை யார் அக்னியாய் உயிர்ப்பிக்கிறார்? ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை வாஞ்சிக்கணும். தாகமுள்ளவன் மேல, வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளை ஊற்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். நெல்லூர்ல ஒரு ஊழியத்துக்கு போக, அங்க அபிஷேகத்தை பார்த்து, பாஸ்டர் இப்படிலாம் இருக்குதா? பரம்பரை கிறிஸ்தவங்க தான் இப்படிலாம் நடக்குமா? பேயில ஓடுமா? பிசாசுல ஓடுமா? வியாதியெல்லாம் சுகமாகுமா? ஆவியான டச்சே இல்ல, ஆவியான பிரசனமே இல்ல. பெண்ணிங்க சொல்றாரு, பெந்தகோஸ்தக்கார ஆவியானவரை கண்டுபிடிச்சு தொலைச்சிட்டான். அவரு ரூட் எல்லாம் மாறி இன்னைக்கு ரோமன் கேத்தலிக் சர்ச் வரைக்கும் போய் நின்றாரு. அவங்க அபிஷேகத்துல நேரம். அல்லேலூயா சொல்றாங்க. அவர் சொல்றார், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால்
கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் எப்படி இயேசுவை சாவுல எழுப்பினாரோ உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எப்படி இயேசுவை மரணத்திலிருந்து உயிர்ப்பிச்சாரோ அதே போல சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தையும் ஆவியானவர் உயிர்ப்பிக்க வல்லவர். சரீரம் சபையும் உயிர்ப்பிக்கப்படணும். சபையில சரீரமா இருக்கிற நம்மளும் யார் செய்யறாரு? ஆவியானவர் செய்யறார். எத்தனை பேர் விசுவாசம்? உயிர்ப்பிக்கப்படுவீர்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சுகர் பாஸ்டர், பிரஷர் பாஸ்டர், ஆப்பிரிக்கன் நாட்டுக்கு போயிருந்த ஒரு நாட்டுக்கு ஒருத்தர் கூட 300 பேர் இருந்தா கூட ஒருத்தர் கூட வந்து பாஸ்டர் எனக்காக வலி பலவீனமா இருக்குது பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ண ஒருத்தர் சொன்னதில்லை. வரவன ஆண்டவருக்காக நான் பயன்படணும் பாஸ்டர். ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வேணும் பாஸ்டர், எனக்கு இந்தியால இருந்து வந்திருக்கீங்க, எங்களுக்கு அனாயிட்டிங் வேணும் பாஸ்டர், எங்களுக்கு வந்து ஆண்டவர் இன்னும் பயன்படுத்தணும், இன்னும் வல்லம் அதிகரிக்கணும், இன்னும் மகிமை, இதான் கேட்பாங்க. என்ன நம்மளால வருஷம் ஒத்த தலைவலியாகுது பாஸ்டர், இந்த காலை தூக்கவே முடியல பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க. திருப்பூர்ல இருந்து ஒரு அம்மா பேச, பாஸ்டர் மல்லாந்து பட்டா மூச்சு வாங்குது பாஸ்டர். நான் சொன்ன கவுன் தச்சு படுமா, இதுக்காக எனக்கு போன் பண்ண. எதை பார்த்துருக்குதுன்னா இந்த சரீரத்தையே பார்த்துருக்குது, எதனா பண்ணுதா 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 பண்ணுதா. அல்லேலூயா சொல்லுங்க. 2003 ஹாஸ்பிட்டலுக்கு போன இன்ன வரைக்கும் போல, ஏன்னா அதை கண்டுக்கிறதே கிடையாது. சமீபத்தில் இந்த சர்ச்சு வேலை தண்ணி வந்துச்சுன்னு படுத்துட்டாங்க. அந்த ஒரே ஜுரமாயி பெங்களூர் மீட்டிங் வேற. சரி எப்படியோ உடம்பு தெரியும், எங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போலாமே, நான் என்னைக்குமா போயிருக்கிறேன், 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு பெங்களூர்ல போறேன். 40 வருஷம் இல்லாத பணியாங்க, என்னால முடியவே இல்லை. ஏதோ குள்ள போட்டு இது பண்ண கர்த்தர் பலத்தை தருகிறார். ஹாஸ்பிட்டலுக்கு போவானான்னு சொல்ல, அது தவறான உபதேசம். அதுவே அடிக்ட் ஆயிடாது. கட்டவரில் வச்ச ஹாஸ்பிட்டலே காலில் சின்ன விஷயம் ஹாஸ்பிட்டல் இல்ல. கர்த்தர் உனக்கு சொல்றாரு, மரித்தோர்ல இருந்து எழுப்பின ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உன் சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவர். மார்பங்க அழுகி போய் வந்தாங்க தாம்பரம் சானிட்டோரியத்துல, ஸ்மெல் அடிக்குது. பிரஸ்ட் கேன்சர், காலில் தங்க கொலுசு போட்டுக்குது அம்மா, தங்க கொலுசு போட்டுக்கிறனால சரீரம் அழுகி இருக்குது. ஒரே ஜெபம் பண்ண, கர்த்தாவே கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவியான சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறேன். ஒரே அடையார் ஹாஸ்பிட்டல் டெஸ்ட் எடுக்க சொல்ல எடுத்துட்டு பார்த்து சொல்லிட்டு இருந்தம்மா, பாஸ்டர் ஆண்டவர் கிருபையா என்னை சுகப்படுத்திட்டார். அவங்க பாஸ்டர் கிட்ட போய் சொல்லிச்சு, மன்னான்னு ஒரு சர்ச்சு. அந்த பாஸ்டர் சொன்னார், அம்மா கேன்சரா என்ன வேணா சாப்பிட்டுக்கோ, சந்தோஷமா இருந்துக்கோ, இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டாராம். அது வந்து என்ன சொல்லிட்டு இப்படி சொன்னா அந்த ஆளு, நான் இதை நம்பிட்டேன், ஜெபம் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் போன் பண்ணி, பாஸ்டர் ஆண்டவர் கிருபையில 5 சவரனை தூக்கிட்டு போய் அந்த சர்ச்சு உண்டியிலே போட்டேன் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஏன் பக்கத்துல இருக்கிறவங்க சத்தம் அடையாள ஆனந்த போல சாப்பிட்டு இந்தமா சரண போல பில்லு கொடுக்குது. அல்லேலூயா. நான் சொன்னேன் எங்க வேணா பில்ல கொடு. அதுக்கு அந்தமா சொன்னது, உனக்கு தான் கொடுக்கலான்னு இருந்த பாஸ்டர், ஆனா அங்கதான் என் சொந்தக்காரங்கிறான், எங்கேயோ கொடு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ நாம மகிமை பண்ணு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப ஒண்ணு கிறிஸ்துவை மரித்தோர்ல இந்த எழுப்புற வல்லமை உனக்கு கர்த்தர் தன்னுடைய ஆவியானவர்களா கொடுக்க. சபையில ஆவியாண்ட வல்லமை அதிகமா இருக்கணும், நீ வாஞ்சிக்கணும். அத தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். வேற கண்டிஷனே சொல்லு. 2 கண்டிஷன், காத்திருக்கிறவனுக்கு அபிஷேகம், தாகமா இருக்கிறவனுக்கு அபிஷேகம். எத்தனை பேர் இன்னைக்கு அனலா மாற போற? அல்லேலூயா சொல்லுங்களேன். அது அனல் மூட்டம். ஒண்ணு நம்பர் 2 எது அனல் மூட்டம்? ஆதியாகமத்தின் சங்கீதங்களின் புஸ்தகத்துல 39ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்க என்ன உண்டது? அக்கினி மூண்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நான் தியானிக்கையில் எனக்கு என்ன உண்டது? அக்கினி உண்டது. வசனத்துல அக்கினி உண்டு. எத்தனை பேர் பைபிளை திறந்து பார்க்க? ஒரு விஷயம் சொல்றேங்க, ஒரு விசுவாசி வருஷத்துல ஒரு முறையாவது வேதத்தை படிச்சு முடிக்கணும். அல்லேலூயா. ஒரு உடன் ஊழியன் வருஷத்துல 2 முறை படிச்சு முடிக்கணும். ஒரு ஊழியக்காரன் பாஸ்டர் 3 முறை படிக்கணும். ஒரு ஸ்தாபனத்தை நடத்துகிற ஒரு பெரிய ஊழியத்தின் நிறுவனத்தை நடத்துகிற 5 முறை படிச்சு. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க பைபிள்? எத்தனை பேர் டெய்லி படிக்கிறீங்க? வேதத்தை விளக்குற ஜெபம் அருவருப்பான், வசனத்தை தியானிக்கிற அனுபவம் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குரங்கு என்ன பண்ண தெரியுமா? அந்த கிழங்கு வாங்கிச்சுன்னா இங்க அடைக்கிறோம்,
எப்ப பசி எடுக்குது அப்ப எடுத்து சாப்பிடும். ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுக்குறாரா, நீங்க வசனத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுனா நீங்க அதை விட மாட்டீங்க. எனக்கு பைபிள் படிக்கணும்னா ஜாங்கிரி சாப்பிடுற மாதிரி. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஒரு வீட்டுல திறந்த பைபிள் எங்கம்மா திறந்த சிக்கு சீப்புக்குது உள்ள. நான் கேட்டேன் என்னமா இது? பாஸ்டர் ரொம்ப நாளா தேடி இருந்தேன் பாஸ்டர், நீ தான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை தொடர்ந்து கூட பார்க்காம வசனம் உன்னை தியானிக்குமே அனல் மூட்டம். ஒரு வசனம் பாஸ்டர் சொல்லிட்டாங்களா, அந்த வசனம் அப்படியே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வசனம் அப்படியே மகிமையா இருக்கணும். ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க எனக்கு, அதை பத்தி யோசிச்சுருக்கிறோம். ஏன் இந்த வசனம் சொல்லிருக்குது, யாருக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அது எனக்கு என்ன கற்று தருகிறது? ஒண்ணு உன்னை அனல் மூற்றி எழுது. வசனத்தை தியானிக்கையில் உனக்கு அனல் மூலம். அதை விட்டுட்டாங்க. நிறைய சொல்ல எனக்கு டைம் இல்லை. அடுத்த நம்ம பிள்ளைக்கு பிரதிஷ்டை வேற பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லு? வசனம் தியானிக்க. என் சூழ்நிலைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது, சூழ்நிலைக்கு வசனம் என்ன சொல்லுது? சொல்ற வசனம் நீ மருந்தாரு. அவனுக்கு ஏத்த வசனத்தை கண்டுபிடிச்சா அவன் உடம்புக்கு மருந்தை தேடிக்கிறான்னு நீதிபதி. அவன் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறாது. அதனை பிடிச்சிட்டு அதை அறிக்கை செய்யும் போது, ரெய்னார்ட் போங்கி என்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறாரு, கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படும் போது எத்தனை வல்லமையுடையதோ அதே அளவு வல்லமுடையது கர்த்தருடைய வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்படும் போது. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு பேசுமோ. கடங்குது பாஸ்டர் சொல்லி கடன் பிரச்சனை போராட்டம் அதே தான் பேசுறோம். தவிர ஆண்டவர் என்ன சொன்ன, கர்த்தர் உனக்கு தம்ம நல்ல பொக்கிஷால வானத்தை திறப்பார். அநேக ஜாலி கடன் பண்ணியும் என்னைக்காவது அவர் சொல்லி தர நீ கடன் வாங்கி அழிஞ்சு போயிடுவேன். அவர் என்ன சொல்றார், நீ தான் வியாதின்னு சொல்ற. அவர் சொல்ற உன் வியாதியை உணர்ந்து விளக்குவேன்னு சொல்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? அல்லேலூயா சொல்லுங்களேன். இரண்டாவது வசனம் உன்னை அனல் மூட்டும். மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் சொல்லிச்சு முடிக்கிறேன். 1 தீமோத்தேயுவின் புத்தகத்துல ரொம்ப சுருக்கி சொல்றேன், நிறைய நேரம் இல்ல. சரி, 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்வோம். ஆறாம் வசனத்தில் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:6. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் ஊழியக்கார பவுல் சொல்றான் தீமோத்தேயுக்கு, நான் உன்மேல் கை வைத்ததினால உனக்கு உண்டான தேவ வார்த்தையை நீ அனல் மூட்டி, தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு சொல்லுங்களேன், உனக்கு உண்டான தேவரத்தை நான் அந்த வசனத்தை நான் உன் மேல கைகளை வைத்ததுனால உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பும்படி வாசிக்கலாமா? ஊழியக்காரன் சொல்றான் அவன் கைகள் வைத்ததினால. மூன்றாவது ஊழியக்காரன் கிட்டனை கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவன் கொடுக்கிற அந்த கைகளை வைத்து அபிஷேகம் அது உன்னை அனல் மூட்டி எறிய செய்யும். ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் மதர் ரொம்ப மஸ்ட். நமக்கு ஆவிக்குரிய தாய் உங்களுக்கு தகப்பன் இருக்கிறாங்க. அவர்கள் மூலமா நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வது ஒரு அனல். சொல்ற நான் கையை வச்சதுனால உனக்கு அனல் மூட்டத்தை விட்டுறாத, அதை எழுப்பிட்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரன் கீழே இருக்கிறது ஒரு அனல். அவங்ககிட்ட என்ன கத்துக்க முடியுமோ கத்துக்கிறது ஒரு அனல். அவங்க 10 விஷயம் கரெக்டா இருந்தா ஏதோ ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் லேட் ஆயிடுவாங்க. ஒரு சின்ன விஷயம் அதுதான் நமக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆயிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எது பிளஸ்ஸோ அதை எடுத்துக்கணும். அவங்ககிட்ட எது கிருபை, எது தயவு. இருந்த ஊழியக்காரங்கிட்ட எல்லாம் இது இது எனக்கு நல்லா இருக்குது, இதை பிடிச்சிக்கிறேன், அது சரி, அதை விட்டு எனக்கு அது தேவையில்ல, எனக்கு இது தேவை. அனல் சொல்ற நான் கை வைச்ச மாதிரி கைகளை வைக்குதல்னு ஒரு ஊழியமா இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அது செய்தார்கள். மூல உபதேசம்னு சொல்லப்பட்ட மூல பாஸ்ல ஒண்ணு கைகளை வைக்குதல். அவங்க ஊழியத்துக்கு அனுபவம் ஒருத்தன் கை வச்சு ஒப்பு கொடுத்து அனுப்பிட்டாங்க. அந்த அனலை எழுப்பிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? எத்தனை பேர் இன்னைக்கு அனலை எழுப்ப போறீங்க?
ஊழியக்காரன் சொல்ற, நான் கையை வச்சதுனால உனக்கு ஒரு தேவ அனல் உண்டாயிடுச்சுல, அந்த வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி ஜாக்கிரதையா. பரிசுத்த ஆவியானவர் உன்னை அனல் மூச்சுகிறவர். தேவ வசனத்தின் தியானம் உன்னை அனல் மூற்றும். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிற ஊழியக்காரன் ஜெபிக்கிற ஜெபத்துல நீ விசுவாசமாய், ஆண்டவரே என்ற ஊழியக்காரன் மூலமா பேசு. என் ஊழியத்துல வர யாருன்னா ஆண்டவர் என்கிட்ட பேசணும் விசுவாசம் வரவங்கள்ட்ட கர்த்தர் பேசுவார். இல்லையா சொல்லுங்களா? இல்ல என்கிட்ட பேச மாட்டேன், நீ ஜெபம் பண்ணிட்டு வந்தியா இல்லைன்னுவாங்க. ஜபிச்சுட்டு அந்த ஆயத்தமா வரவங்களோட கர்த்தர் பேசுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் ஆவியில அனலா இருக்கு பாருங்க. எழும்பி நின்று ஜெபிக்க போறோம். கர்த்தாவே எங்களை ஆவியில அனலாக்க. சீக்கிரம் நான் ஜெபிக்க போறேன். பிள்ளைகள் பிரதிஷ்டைக்காய் போறேன். நேரமான கொஞ்சம்